நாம் தமிழர் கட்சி. எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்வது போல வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்கு என்பார். அதே போல நாங்கள் முறையாக அனுமதி பெற்றும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் இந்த கூட்டம் நடைபெறக்கூடாது என்று அழுத்தங்கள் வந்தாலும் இந்த இனத்திற்கான அரசியலை முன்னெடுப்பதில் எந்தவித பின்னடைவும் இருந்துவிடக் கூடாது என்பதில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக நிற்கின்றது. நாங்கள் அதில் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். நீங்கள் என்ன, ஒருவர் விழுந்தால் 10 பேர் புலியாவும், 10 பேர் விழுந்தால் 100 பேர் புலியாவும். தமிழினத்திற்காக நீங்கள் எத்தனை அடக்குமுறைகளை ஏவினாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இங்கு திமுக அதிமுக என்ற 2 கட்சி தமிழகத்தை நீண்ட நாட்களாக ஆண்டு கொண்டே இருக்கின்றது, மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டே இருக்கின்றது. என் அன்பு மக்களே, இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. வருகின்ற தேர்தலில் நீங்கள் திமுகவிற்கு வாக்கு செலுத்தலாமா அல்லது அதிமுகவிற்கு வாக்கு செலுத்தலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். என்னுடைய கேள்வி உங்களிடத்தில் ஒன்றே ஒன்றுதான். திமுக அதிமுக என்ற 2 கட்சிகளுக்கும் என்ன வேறுபாடு? எதற்காக நீங்கள் மாறி மாறி திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்கு செலுத்துகிறீர்கள்? செலுத்த வேண்டும். நேற்று வரை அதிமுகவில் இருந்தவர்கள் இன்றைக்கு திமுகவில் இருக்கிறார்கள். அதிமுக கட்சியில் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் இன்றைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறார். அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறார். நம்ம ஊர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் இப்போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கூட அதிமுகவில் இருந்துதான் திமுகவிற்கு வந்திருக்கிறார். இதே செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இருந்தபோது ஊழல்வாதி, லஞ்சம் வேலை வாங்கி தருகிறேன் என்று அவர் பலரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டார் என்று கூறியது இதே திமுக தான். ஆனால் இன்றைக்கு அவர் மனித புனிதராகிவிட்டார், உத்தமராகிவிட்டார். இன்று அவர் நல்லவராகிவிட்டார். அதே போலத்தான் ஓ பன்னீர்செல்வம், அதே போலத்தான் வைத்தியலிங்கம். அதிமுகவில் இருந்து சென்றவர்கள் எல்லோரும் அப்படித்தான். அதிமுக திமுக என்ற கட்சிக்கு எப்பொழுதும் எந்த வேறுபாடும் இருந்ததே இல்லை. இவர்கள் இருவருக்கும் இடையில் போட்டி ஒன்றே ஒன்றுதான். யார் அதிக மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பது என்பதில் மட்டும்தான் இவர்களுக்கு இடையில் போட்டியே. யார் அதிகமாக ஊழல் செய்வது என்பதில் தான் இவர்களுக்கு இடையில் போட்டியே. மற்றபடி தேர்தல் போட்டி என்பதெல்லாம் வெற்று நாடகம். இவர்கள் இருவரும் ஒன்றாக, அண்ணன் சொன்னது போல தனித்தனியாக திருடுவார்கள், ஒன்றாக சேர்ந்து பிரித்துக் கொள்வார்கள், அவ்வளவுதான். இந்த தரகம்பட்டி மண்ணில் நாம் தமிழர் கட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு முதல் இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை மற்ற எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களையே அறிவிக்காத இந்த நிலையிலும் கூட நாங்கள் வேட்பாளரை அறிவித்து முதல் கட்சியாக களத்தில் வந்து நிற்கின்றோம். நாங்களும் 1% கூட இல்லாத கட்சிகள் கூட 300 கோடி 500 கோடி 1000 கோடி 3 சீட்டு 4 சீட்டு 10 சீட்டு என்று பேரம் பேசிக்கொண்டிருக்கின்றது, பேசிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு 8% வாக்குகளை வைத்திருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியும் அதுபோல பேரம் பேசி, சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசி இருந்தால் பல 100 கோடிகளை வாங்கி கொண்டு நாங்கள் ஏதோ ஒரு கட்சிக்கு கூட்டணி போயிருக்கலாம். ஆனால் இந்த இன விடுதலைக்கான அரசியலில் எந்த சமரசமும் செய்துள்ள கூடாது என்று நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கின்றது. நீங்கள் வாக்கு செலுத்துங்கள், செலுத்தாமல் போங்கள், ஆனால் நாங்கள் தனித்துத்தான் நிற்போம். இதுவரை 2016 தொடங்கி 4 பொது தேர்தல்களை நாம் தமிழர் கட்சி சந்தித்திருக்கின்றது. உண்மையும் நேர்மையமாக களத்தில் நிற்கின்றது. ஆனால் மக்களாகிய நீங்கள் மாற்று என்று எவனெவனோ வருகிறவன் போகிறவன் எல்லாம் மாற்று என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் எல்லாம் மாற்று அல்ல, ஏமாற்று என்று அவர்களும் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் நீங்கள் அவர்களுக்கு வாக்குகளை செலுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். கமலஹாசன் ஒருத்தர் வந்தாரு, என்ன பண்ணாரு, டார்ச் லைட்லாம் எடுத்து டிவி எல்லாம் உடைச்சாரு. நான் தான் மாற்று, ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அடுத்து என்ன ஆனாரு, யாரை ஒழிக்க வேண்டும் என்று வந்தாரோ அவர்களோடவே கூட்டணி வச்சுட்டு போயிட்டாரு. திமுகவோடு கூட்டணி வச்சுட்டு அந்த கட்சி இன்னைக்கு எங்க இருக்குதுன்னே தெரியல. ஆனா நாங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் எங்களுக்கு தோல்வியை பரிசாக அளித்தால் கூட நாங்கள் மீண்டும் மீண்டும் வந்து நின்று கொண்டே இருக்கின்றோம் உங்களிடத்தில்.
நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள், செலுத்தாம போங்க. ஆனால் நிச்சயம் சத்தியமிட்டு சொல்றேன், அடுத்த தேர்தலும் தனிச்சு நிப்போம். நாங்க இந்த களத்துக்கு வந்து நிப்போம். அது எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நாங்க வந்து நிப்போம். எங்களுடைய வாக்கு, வெற்றி, தேர்தல் இதெல்லாம் வந்து எங்களுக்கு இரண்டாவது தான். மக்கள் நலன், மக்களுக்கான அரசியல், இன விடுதலை, தமிழர் உரிமை, தமிழர் நிலம், இதுதான் எங்களுக்கு முதல் இலக்கு. இந்த தேர்தல் என்பது எங்களுக்கு அந்த பயணத்திலே ஒரு பகுதி, அவ்வளவுதான். எங்கள் கட்சி தேர்தலுக்கான கட்சியா, தேர்தலுக்காக மட்டும், தேர்தல் அரசியல் செய்வதற்காக மட்டும் தொடங்கப்பட்ட கட்சி அல்ல. இது மக்கள் அரசியல் செய்வதற்காக, மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, மக்கள் இயக்கம். தேர்தல் மட்டுமே எங்கள் இலக்காக நான் இருந்திருந்தால், மற்ற கட்சிகளை போல தேர்தல் வருகின்ற போது ஒரு மாநாட்டை நடத்திவிட்டு, கூட்டத்தை காட்டிவிட்டு, ஏதோ ஒரு அதிமுக திமுக கட்சியோடு பல கோடிகளை வாங்கி கொண்டு நாங்கள் கூட்டணிக்கு போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி செல்வதற்கு விரும்பவில்லை. இப்பொழுது புதுசா ஒருத்தர் வந்து வந்திருக்காரு, மாற்றத்தை தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பாஷையில சொல்லணும்னா அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை. அதை பத்திலாம் நம்ம பேசணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா அதாவது இன்னைக்கு அரசியல் அப்படிங்கிறத எப்படி போயிருச்சுன்னா, தனக்கு கூட்டம் கூடிட்டா, தனக்கு பாப்புலாரிட்டி இருந்துட்டாவே நாம பெரிய தலைவர் அப்படின்னு நினைச்சுக்கிறான். நடிகர் எல்லாருக்குமே அந்த ஒரு சிந்தனை வந்து தொடர்ச்சியா இருக்கு. தன்னை பார்ப்பதற்காக தனக்குன்னு ஒரு கூட்டம் கூடிட்டா நாமளும் ஒரு பெரிய தலைவர், நம்மளும் அரசியலுக்கு வந்துடலாம், ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை எல்லா நடிகர்களுக்கும் வந்து கொண்டே இருக்கின்றது. காரணம் இந்த ஆச்சரிய குறிகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆச்சரிய குறிகள் தான் அதற்கு மிக முக்கியமான காரணம். நாம வந்து நார்த் இந்தியன்ஸை பார்த்து சொல்றோம், அவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, இம்மெச்சூர்டா இருக்காங்க, அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்க, ஒரு நாகரிகமற்று இருக்காங்க அப்படின்னு. ஆனா விஜய்னு ஒருத்தர் பக்கா மாஸ், அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்குறிகள் இருக்காங்களா அப்படிங்கிறதே வந்து, தற்குறின்னு சொன்னா அவங்க பாஷையில சொன்னா கோச்சுப்பாங்க, அவங்க பாஷையில வந்து ஆச்சரிய குறிகள் இருக்காங்களா அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அதுல அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா என்ன பண்றதுன்னு தெரியல. கோபப்படுறதா, இவங்களை பார்த்து சிரிக்கிறதா அப்படின்னே தெரியல. அதுல ஒரு பையன்கிட்ட கேட்குறாங்க, உங்க கொள்கை தலைவர் 5 பேரை வச்சிருக்கிறீங்க, அதுல எந்த கொள்கை தலைவரை உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதெல்லாம் எப்படிங்க நான் வெளியில சொல்ல முடியும் அப்படிங்கிறேன். வந்துட்டு என்ன கேட்டாங்க, அந்த 5 கொள்கை தலைவர்ல யாரை பிடிக்கும்னு கேட்டாங்க. எனக்கு இவரை பிடிக்கும், இந்த காரணத்துக்காக பிடிக்காதுன்னு ஏதாவது சொல்லலாம், அதெல்லாம் எப்படிங்க நான் வெளியில சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு ஒரு தம்பி. இன்னொரு தம்பி என்ன சொல்றான் அப்படின்னா, செங்கோட்டையனை பிடிக்கும், எனக்கு வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து பிடிக்கும் அப்படின்றான். மற்ற பசங்களை இன்னும் இருக்கக்கூடிய மற்றவர்களை கேட்டோம்னா, அதுல ஆண்களாவது பரவாயில்ல, இந்த பெண்கள் பேசுறதையெல்லாம் கேட்டோம்னா இன்னும் நகைச்சுவையா இருக்கு. அவர்கள் பேசுறத கேட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து நகைச்சுவையா இருக்கு. அதுவும் இந்த அவருடைய அந்த பர்சனல் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்கள் பேசுறத நினைச்சோம்னா, உண்மையாவே இந்த அளவுக்கு பெண்கள் இருக்காங்களா நம்ம தமிழ் சமூகத்துல, இதை வந்து ஒரு இயல்பா பேசக்கூடிய நிலையில, இதை வந்து சரின்னு சொல்லக்கூடிய நிலையில இந்த அளவுக்கு பெண்கள் இருக்காங்களா அப்படின்னு நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. 1000 அக்கா இருக்காங்க, 1000 தங்கச்சி இருக்காங்க, வேணும்னா மனைவியா கூட இருப்போம் அப்படின்னு ஒரு பெண் சொல்றாங்க அப்படின்னா, அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது நமக்கு கோபம் வருது. ஒரு புறம் வந்து ஆற்றாமையும் வருகிறது. அதுல இன்னொரு பெண் சொல்றாங்க, என்னுடைய குழந்தை வந்து ஐசியூல விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஐசியூல விட்டுட்டு ஒரு நடிகனை பார்ப்பதற்காக வருகிறார்கள் என்றால் அந்த பெண் என்ன மனநிலையில இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
இவர்கள் வந்து சரி சரி திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது பல திட்டங்களை அவர்கள் வந்து எதிர்த்தாங்க. அதானி காட்டுப்பள்ளி துறைமுகம், 8 வழிச்சாலை, அதன் பிறகு சிப்காட், திருவண்ணாமலை மேல்மா செய்யாறு சிப்காட்டு, இப்படி எல்லா திட்டங்களையும் எதிர்த்தார்கள். ஆனால் இவர்கள் எந்தெந்த திட்டங்களை எல்லாம் எதிர்த்தார்களோ ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்களே முன்னணியில் நின்று அந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் செயல்படுத்த துடிக்கிறார்கள். இதுதான் திமுக. 2018 நித்தி ஆயோக் நிறுவனம், நித்தி ஆயோக் என்பது ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கின்றது. அதில் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய குடிநீரில் 70% குடிநீர் வந்து மாசான குடிநீர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த மாசான குடிநீரை குடிப்பதனால் ஆண்டுக்கு இந்தியாவில் மட்டும் 2 லட்சம் பேர் இறந்து போகிறார்கள் என்று அந்த நிறுவனம் வந்து சொல்லுது. 2030 கிட்டத்தட்ட இந்த தண்ணீர் குடிநீருடைய தேவை 2 மடங்காகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நித்தி ஆயோக் தான் சொல்லுது. அந்த 2030 40% இந்தியர்களுக்கு வந்து குடிநீரே கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலம் மாசாயிருக்கு, நீர் மாசாயிருக்கு, இங்க கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றது. ஆனால் இது எது பற்றியும் கவலைப்படாமல் மக்களாகிய நாம் இதை பற்றி சிந்திக்காமல் இந்த அண்டா தேர்தல் நேரத்தில் அண்டா கொடுக்குறான் குண்டா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்படின்னா இந்த வாக்குகளை நம்ம இடமிருந்து பறிப்பதற்காக ஏதாவது காசு கொடுக்கறது, இல்லைன்னா அந்த அண்டா குண்டா கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்துட்டு பல லட்சம் கோடி நம்மளுடைய வரிப்பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறான். இந்த அண்டா குண்டா கொடுக்கிற காசுல இவர்களால தரமான கல்வியையோ தரமான மருத்துவத்தையோ கொடுத்து விட்டால், நம் பிள்ளைகள் படித்து வேலைக்கு சென்று விட்டால் இந்த அண்டா குண்டாவை இவன் தர வேண்டிய அவசியம் இல்லை, நாமளே அந்த அண்டா குண்டாவை வாங்கிக்கலாம். நம் பெற்றோர்களுக்கு வயது முதிர்ந்த காலத்தில் ஏதாவது நோய் ஏற்படுகின்ற போது தரமான மருத்துவத்தை கொடுத்து விட்டால் நமது செலவினங்கள் பல லட்சம் குறையும். ஒரு இன்றைக்கு வந்து ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத நோய் அப்படின்னா நாம அப்போலோ போ, கேஎம்சி போ, அங்க போ, இங்க போ என்று தனியார் மருத்துவமனைகளுக்கு தான் செல்ல வேண்டி இருக்கின்றது. அந்த தரமான மருத்துவத்தை இலவசமாக கொடுத்து விட்டால் நாம் வந்து அந்த தனியார் மருத்துவமனைகளை தேடி செல்ல வேண்டியதில்லை. அரசு மருத்துவமனைகளிலேயே நாம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். திமுக மாசம் 1000 கொடுத்ததுன்னா அதிமுக வந்து மாசம் 2000. சரி, நீ 2000 சொல்றியா, அடுத்து ஒருத்தர் 2500 தர்றேன் நான் அப்படிங்கிற. அதாவது என்னன்னா மக்களை வந்து ஏலம் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த திமுக அதிமுக வந்து மக்களை ஏலம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் கமிஷனுக்கு நம்ம வைக்கிற ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னா, தயவு செஞ்சு இனிமே வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த திமுகவே அதிமுகவே கூப்பிட்டு வச்சு ஏலம் நடத்துங்க. கிருஷ்ணராயபுரம் தொகுதி ஆரம்ப விலை ஒரு 5000 கோடின்னு அறிவிச்சு விடுங்க. அதுல இருந்து 2 பேரும் ஒரு தொகையை ஏத்திக்கிட்டே போய் ஏலம் எடுக்கட்டும். ஏலம் எடுத்துட்டாங்கன்னா யார் ஏலத்துல ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த தொகுதியை மொத்தமா கொடுத்துருங்க. இந்த தொகுதியில் இருக்க அத்தனை வளங்களையும் அவன் திருடிக்கிட்டு போட்டு என்னமோ பண்ணட்டும். முன்னாடி எல்லாம் ஒரு நாட்டை நாம கைப்பற்றணும், அந்த நாட்டில் இருக்க கனிம வளத்தை கைப்பற்றணும் அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம், போர் தொடுப்போம், படையெடுத்து வருவோம். இன்னைக்கு வந்து அவன் பெட்டி நிறைய பணம் எடுத்துக்கிட்டு வந்தானா போதும், நம்மால் காசை வாங்கிட்டு அவனுக்கே ஓட்ட போட்டுருவான். நாளைக்கே வெளிநாட்டுல இருந்து ஒரு பெரிய தொழில பல ஆயிரம் கோடியை கொண்டு வந்து இறக்கி மக்களுக்கு காசை கொடுத்தான் அப்படின்னா நம்ம மக்களே ஓட்டு போட்டு அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருவோம். 1823 மெக்காலே ஒரு அறிக்கையில மெக்காலே சொல்றான், இந்தியர்களை வந்து அடிமைப்படுத்துவதை விட அவர்களை நம் வாடிக்கையாளராக மாற்றிக்கொள்வதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் தற்போது இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. 1947 சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு அந்த வெள்ளைக்காரனும் மேற்கத்திய நாடுகளும் என்ன பண்றான் அப்படின்னா முழுவதுமாக இந்தியாவை வந்து ஒரு சந்தையாக மட்டும்தான் பார்க்கிறான். இந்த சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதால நமக்கு என்ன பின்விளைவுகள் அப்படின்னா, உலகத்தில் எங்கேயோ போர் நடக்கிறதுனால நம்ம வீட்டுல அடுப்பு எரியாது. இதுதான் இந்த சந்தை பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீமை. அதற்குத்தான் நாங்கள் மாற்றாக தற்சார்பு பொருளாதாரம் என்ற ஒன்றை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக முன்வைக்கிறது.
கொரோனா வந்த போது எவனும் கார் இல்லைன்னு அங்க ஷோரூம்ல போய் நிக்கல, பைக் இல்லைன்னு ஷோரூம்ல போய் நிக்கல, அரிசியும் காயும் கறியும் பருப்பும் தான் வாங்க போய் நின்னான். அதே மாதிரி தான் இந்த கேஸ் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறப்பதான் உங்களுக்கு இந்த தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன அப்படிங்கறதோட அருமை புரியும். எனவே மக்களாகிய நீங்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்பு இதை வெறும் சம்பிரதாயமாக நினைத்தோ இல்ல அவன் கொடுக்கிற பணம் பரிசு பொருள்களுக்கு ஏமாந்தோ அவன் நம்மள ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்றான். பிஸ்கட் போட்டா அந்த நாய் ஒடியாந்துருங்கிற மாதிரி இலவசத்தை தூக்கி போட்டா இந்த மக்கள் வாக்கு செலுத்திடுவான் அப்படின்னு சொல்லித்தான் அவன் சிந்திச்சுக்கிட்டு இருக்கான். எனவே மக்களாகிய நீங்கள் தயவு செய்து சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாயி சின்னத்தில் எங்களுடைய அக்கா வேட்பாளர் வை சத்யா அவர்களுக்கு வாக்குகளை செலுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர். அடுத்ததாக அண்ணன் தமிழம் செந்தில்நாதன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்.